மகர ராசியை பொறுத்தவரையில் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். ஏன் எடுத்த உடனே வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இது நாள் வரையில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து வந்தார். மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் யாருங்க? 4-11 கூடிய செவ்வாய், முழு சுபராக வரக்கூடியவர். 4-11க்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்க இருந்தாருங்க? பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்தார். இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% மகர ராசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். இப்போதான் புதுசாக நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. வெளிநாடு போயிருப்பாங்க. ரொம்ப ஒரு பெரிய பெரிய கனவுகளோடு வெளிநாடு சென்றிருப்பாங்க. போனோடனே இப்படி இருக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணலாம், இந்த லோனை அடைச்சிடலாம், இப்படி பெரிய பில்டப்போட கனவுகளோட வெளிநாடுகள் போயிருப்பாங்க. அப்போ அந்த செவ்வாய் மாற்றம் வந்ததுக்கு பிறகு அவங்க போனது, அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து போனாங்களோ அதெல்லாம் அங்கே இருந்திருக்காது. நான் பழைய கம்பெனிலே இருந்திருக்கலாம் சாமி, நான் ஒரு பெரிய கனவோடு இந்த கம்பெனிக்கு வந்தேன், நிறைய சாதிக்கும், ஏன்னா பேசிக்காகவே எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க கூப்பிட்டாங்க, ஸோ நான் இங்கே நல்லா செய்யலாம்னு நினச்சேன், என்னை ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்போ மகர ராசி என்பர்களே, கடந்த 2-3 மாதங்கள் வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 50% மகர ராசி அன்பர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் சிறப்பான இடமாற்றங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. நல்ல இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. ஒன்று, நான் இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு ரெகக்னைஸு, ஒரு மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லலாம். உண்மையா, கரெக்டாக, இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போது மகர ராசி அன்பர்களே, இடமாற்றங்கள் அமையப்போது, வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அமையப்போது. வேலையில் ஊர் விட்டு ஊர் மாறுவது, இல்லை வெளியூர் போகுது, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். நான் இந்த கம்பெனியில் இருக்கிறேன், எனக்கு இப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மகர ராசி என்பர்களை என்னை கேட்காம நீங்கள் வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமாம், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அதில் என்ன சிரமங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஜோதிட ரகசியம் இருக்கு, நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் நம்பிக்கை இருக்குமே. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலையும் வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. கோபமாக இருந்தேன் சார், டென்ஷனாக இருந்தேன் சார், எனக்கு பிடிக்கவே இல்லை சார், விட்டுட்டேன் சார், சொல்லவே சொல்லாது. என்னை கேட்காம எதுவாக இருந்தாலும் சாமி கேட்டு சொல்கிறேங்க. ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க வாட்ஸ்அப்பில், ஃபோனே பண்ணாதீங்க, வாய்ஸ் நோட் போடுங்க. அப்போ வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. கொஞ்சம் டஃப் கொடுப்பார் சாமி. ஆனால் பாருங்கள், இந்த செப்டம்பர் மாதம் அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல திட்டமிட்டு செய்யக்கூடிய சில பிரச்சனைகள், சதிகள், கலகங்கள், குழப்பங்கள். அப்போ வேலையில் குழப்பங்கள் இருக்குமே ஆனால், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், அது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நம்ம நிறைய பார்க்குறோம். அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம், மெயினாக டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் செய்யாத ஒரு வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு. அதே போல் வேலையில் சஸ்பெண்ட் ஆகுது, அப்புறம் என்கொயரி நடக்கிறது. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சொல்கிறாருங்க, சார் நான் பெரிய அளவில் இருந்தாங்க சார், கூட நம்ம பார்த்தோமே கடைசி நிமிஷத்தில் ஒருத்தருக்கு இது யாருன்னு நமக்கு கடைசி நிமிஷத்தில் 1 நாள் 2 நாள் இருக்கும்போது அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்பா ஐயா என்ன சொல்கிறாங்க, கால் பண்ணி,
சார் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, இதனால் என்ன ப்ராப்ளம்னாக்கா பெனிஃபிட் கிடைக்காது. சரி, அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க. இப்போ என்னுடைய 42 வருஷ சர்வீஸ், இந்த உழைப்பெல்லாம் வீணாக போகுது சாமி, இது வேணும்னு செஞ்சுருக்கிறாங்க, மகர ராசி நான் என்ன காப்பாற்றுங்க. அப்போ இது போல் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். அல்லது வேணும்னே உங்களை பதவி விட்டு தூக்கியிருக்கலாம், அதெல்லாம் என்கொயரி நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, அதெல்லாம் சரி பண்ண முடியும். வாராகி இருக்கிறாள், வாய்ப்பு இருக்கு, வழிவகை இருக்கு, அதெல்லாம் வாராகி பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். மறைமுகமான பிரச்சனைகள், காரணம் தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி என்பர்களே, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி சுக்கிரன், அங்க 5, 7 சம்பந்தப்படுது. அப்போ நிச்சயமா ஜென்மாந்தரத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகள், ஒருத்தர் நல்லா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், அவன் ரொம்ப பாக்கியசாலிடா, போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் ரொம்ப அழுதுன்னு உட்காந்துருக்கான, ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான். அப்போ எப்படி இருந்தாலும் அங்கே பூர்வ புண்ணிய கணக்குத்தான் வேலை செய்யுது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, 5, 11 கூடிய சுக்கிரன், பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய, லாபாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல யோகத்தை தருகிறது. அப்போ சுக்கிரன் சிறு பணக்காரன்னு சொன்னால் லட்சாதிபதி யோகம். அது 99 லட்சம் வரலாம் லட்சாதிபதி தான். அது 100ன்னு வந்துட்டா 1 கோடி. அப்போ சுக்கிரன் சிறு பணக்காரனாக இருந்தால் லட்சாதிபதி யோகத்தை கொடுக்கின்றான். நல்ல யோகத்தை 7ஆம் இடத்திலிருந்து மகர ராசியை பார்க்கிறார். 5, 11 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, லாபாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து மகர ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நல்ல தனவரவு, பணவரவு இருக்கும். ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் இருக்கும். கேட்ட இடங்களில் பணங்காசுகள் கிடைக்கும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கலாம், லோன் ஏதாவது கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்கு பணங்காசுகள் வர வேண்டியதாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பணங்காசுகள் வர வேண்டியது இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட இந்த செப்டம்பர் மாதம் அதிசயம் நடக்கும். வராத பணங்காசுகள் வந்து சேரும். பண கஷ்டங்கள் தீரும். கொடுக்க வாங்கல் பிரச்சனை, கடன், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அது குடும்ப பெண்களாக இருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் எதாவது வாங்குறது, குடும்பத்துக்கு தெரியாமல் எதாவது போய் மாட்டிக்கிறது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் பண பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட சரியாகும். இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகள், எந்த கிரகத்தை பிடிக்கணுமோ, எந்த கிரகத்துக்கு வழிபாடு செய்யணுமோ அதையெல்லாம் செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும். எப்பொழுதும் போல குடும்ப மகிழ்ச்சி, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், திருமண யோகம். திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும். குறிப்பா 2வது திருமணங்கள் நடந்தேறும். கல்யாணம் ஆச்சு 6 மாதம் தான் சாமி இருந்தோம், அப்புறம் அவர் இல்லை, இறந்து போயிட்டாங்க, இல்லை பிரிஞ்சிட்டோம், 36 வயசு அது பொண்ணுக்கு. இன்னும் பொம்பளை பசங்க கொஞ்சம் மனம் இறங்கணும். அது புடிவாதம் இருந்தால் நடக்காது. அது வாழ்க்கை தான் முக்கியம், புடிவாதம் முக்கியமே கிடையாது. வாழ்க்கை தான் முக்கியம். சட்டம் போடக்கூடாது, ஆமாம், கண்டிஷன்ஸ் போடக்கூடாது. வளைஞ்சி கொடுத்து தான் வாழ முடியுமே தவிர சட்டம் போட்டு வாழ முடியாது. கோடு கிழிச்சு வாழ முடியாது. வளைஞ்சு கொடுத்தா தான் வாழ முடியுது. பொம்பளை பசங்க தெரிஞ்சுக்கணும், வயசை எண்ணி பார்க்கணும்.
அப்போ இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும். அப்படி ஏதேனும் இரண்டாவது திருமணம் நடக்கணும் சாமி, இன்னும் நடக்காமல் இருக்கு, பொண்ணுக்கு 40 வயசாகுது, 35 வயசாகுது, கவலையே படாதீங்கம்மா. அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்ன கிரகம் எது கோளாறு பண்ணுது, எது தடை செய்யுது அப்படின்றத பார்த்து அதற்குரிய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம், இல்லை என்ன வழிபாடு வருதோ அதெல்லாம் செய்வீர்களே. ஆனால் இரண்டாவது திருமணம் அல்ல, அது 3வது திருமணமாக இருந்தால் கூட நல்லபடியாக நடக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ ஓவராலாக மகர ராசிக்கு செப்டம்பர் மாதம் வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் சிறப்பு. நன்றி, நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி.